சொல்லுங்க டாக்டர், எதை வச்சு நான் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கதா சொன்னீங்க? என்ன பாருங்க, நான் நார்மலா தான் இருக்கேன். ரொம்ப ஹாப்பியா தான் சிரிச்சு பேசிட்டு இருக்கேன். இஸ் இட்? ஆஃப் கோர்ஸ் டாக்டர். என்ன பார்த்தா உங்களுக்கு தெரியல? ஐ அம் வெரி மச் நார்மல், ஃபீலிங் குட் அண்ட் என்ஜாயிங் மை லைஃப்ஸ் ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்ஸ். மேடம், நீங்க பிராக்டிக்கலா ரொம்ப நார்மலா இருக்கிற மாதிரி காட்டிக்க என்னதான் ட்ரை பண்ணாலும் ஐ அம் வெரி சாரி டு சே திஸ், யூ ஆர் நாட் நார்மல். அதுக்காக தான் என்ன சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போக சொன்னீங்களா? இவரு என்ன கிட்டத்தட்ட மென்டல் பைத்தியம்னு நினைச்சு பெரியப்பா கிட்ட பேசியிருக்காரு. எனக்கு ஒரு டவுட், நீங்க எல்லாரையும் பேஷன்ஸா தான் பாப்பீங்களா? பாவம் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்ல? சாரு, திஸ் இஸ் தி லிமிட். உங்களோட நான்சென்ஸ் டேலண்ட் எல்லாம் எங்கிட்ட காட்டி என்ன ஹர்ட் பண்றதா நினைக்காதீங்க. ஹலோ, இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க? அவங்க என்னைக்காச்சும் வந்து உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்களா? உள்ளுக்குள்ள எலும்பு உடைஞ்சு போச்சு ஒட்டவைங்கன்னு சொன்னாங்களா? நீங்களாவே அவங்களுக்கு ஹெல்த் சர்டிஃபிகேட் தந்துட்டு இருக்கீங்க. நீங்க பாட்டு ஆள் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அவங்க உள்ளுக்குள்ள எவ்வளோ வேட்டா இருக்காங்க தெரியுமா? அந்த ஆதங்கத்துல தான் இப்போ அவங்க பேசுறாங்க. இதை உங்களால தாங்கிக்க முடியுதா? இந்த பாருங்க மிஸ்டர் தமிழ், இவங்க ரொம்ப சாமர்த்தியமா பேசி நார்மலான ஆளுன்னு உங்களை நம்ப வச்சிட்டு இருக்காங்க. பட் ஷீ இஸ் வெரி டேஞ்சரஸ். ஹலோ சார், அப்படின்னா டேஞ்சரை டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்க? தமிழ், என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் இவங்களை பத்தி நெகட்டிவா பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சோ என்னால வெளிப்படையா பேச முடியாது. இவங்களோட பெரியப்பா கிட்ட சொன்னதே தான் உங்ககிட்டயும் சொல்றேன். என்ன? சீக்கிரமா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட இவங்களை கூட்டிட்டு போய் காட்டுங்க. இல்லைன்னா இவங்க வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்களோட வாழ்க்கையும் சேர்ந்து நாசமாயிரும். ஹலோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன விட்டா இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க? இந்த பாருங்க தமிழ், நீங்க என் மேல கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை. ஹோட்டலுக்கு வந்த இடத்துல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. இருந்தாலும் நான் இது ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் சொல்றேன். இவங்க மனசுக்குள்ள மோசமான இன்னொரு சாரு உருவாகிட்டு இருக்காங்க. அந்த கேரக்டர் கிளைமேக்ஸை டச் பண்றதுக்குள்ள இவங்களை நீங்க காப்பாத்துறது பெட்டர். யோ நிறுத்தியா? இன்னும் விட்டா உலகத்துல உள்ள தவிர எல்லாரும் பைத்தியக்காரங்கன்னு சொல்ல போல இருக்குது. இன்னொரு வார்த்தை சாரு பத்தி தப்பா பேசுறேன், ரெஸ்டாரண்ட் கூட பார்க்க மாட்டேன். அசிங்கப்படுத்திடுவேன், ஜாக்கிரதை. உங்களுக்கெல்லாம் நல்லது நினைச்சேன் பாருங்க. எனக்கு இந்த இன்சல்ட் தேவைதான். ஒரு நாள் நான் எதுக்காக இவங்களை பத்தி இப்படி பேசுனேன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. அப்போ உங்களுக்கு வருத்தம் மட்டும்தான் மிஞ்சும். மேடம், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆனர். உங்களோட மரியாதைக்கு நன்றின்னு சொல்றேன். இவர் மட்டும் இல்ல, உங்களால இன்னும் நிறைய பேர் கஷ்டப்பட போறாங்க. விளையாடுங்க. பெஸ்ட் ஆஃப் லக். ஏய் சாரு, நீ எதுக்கு அப்செட் ஆவற? அவங்க நடக்கிற இடியட். ஆளாளுக்கு என்ன பத்தி தப்பா பேசுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ சாரு, பயப்படாத சாரு, உனக்கு ஒண்ணுமே இல்ல, தைரியமா இரு. நான் என்ன நினைச்சு பயப்படலாங்க? இவங்க பேசுறது கேட்டு நீங்க என்ன பத்தி தப்பா நினைச்சிருவீங்களோ தான் எனக்கு பயமா இருக்கு. ஓ, என்னால அதை தாங்கவே முடியாது. சாரு, நீ முதல்ல உட்காரு. உட்காரு சாரு, உட்காருன்னு சொல்றேன்ல. உட்காரு உட்காரு. இந்த பார், நான் மற்றவங்க பேச்ச நம்புறவங்க கிடையாது. யார் உன்னை பத்தி எது சொன்னாலும் அதை நான் கேட்க போறதில்ல, கேட்டாலும் நம்ப போறதில்ல. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ என் மேல வச்சிருக்க உண்மையான பாசத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். மற்றவங்க பேசுறதுக்காக நம்ம வாழ முடியாது. நீ நானும் நேர்மையா இருக்க நம்ம மனசுக்கு தெரியல. அப்புறம் என்ன, மற்றவன் என்ன சொல்லிட்டு போனா நமக்கு என்ன வந்துச்சு? இந்த பார், நீ இன்னும் சாப்பிடவே இல்லை, முதல்ல சாப்பிடு. ம். ஏங்க, நாம தான் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டோமே, அப்புறம் நம்மளை எங்க அவங்க கூட்டிட்டு போறாங்க? எனக்கு என்னமா தெரியும்? வந்தாங்க, சட்டை கூட போட விடாம வண்டியில தூக்கி போட்டு வராங்க. இவன் மாமனாருக்கு பொழுது போகலன்னு குடும்பத்தோட அள்ளி போட்டு வந்துடுறாங்களே. வாங்க சம்பந்தி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கட்டி பிடிச்சி இடுப்பு எலும்ப முறிக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டா செய்யறாங்க. ஏண்டா, உனக்காவது நம்ம எங்க போறோம்னு தெரியுதா? ஆமா, இந்த வயசுல உன்னை கூப்பிட்டு காலமாட அடக்க சொல்ல போறாங்க. பாக்குறத பாரு, கார் அமிச்சு வான்னு சொல்லிருக்காங்க. தெரியுமா? வாப்பா. சரிடா, உங்க மாமனார் வீட்டு பக்கம் கார் போச்சுன்னா
நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு தைரியமாக போகலாம். கார் வேற எங்கேயோ போகுதே. போகிற இடமே தெரியாமல் போயிட்டு வந்தா ஊருக்குள்ளே ஒரு மாதிரியாக பேசுவாங்கடா. ஆமாண்டா, உருப்படியாக உங்ககிட்ட ஒன்று கேட்டுறக்கூடாது. உடனே முறைக்க ஆரம்பிச்சிருவிய. நான் தைரியமாக உண்மையை சொல்லிடுறேன்டா. முன்னால் போகிற ஆளுகளை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு. நம்ம எங்கே போகிறோன்னு உண்மையை சொல்லு. நான் பேசாமல் தைரியமாக வரேன். அது தெரிஞ்சா உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா? எனக்கு தெரியாம முழிச்சுன்னு டார்ச்சர் பண்ணிங்க. ஓ, உனக்கும் தெரியாதா? ரொம்ப சந்தோஷம்டா. ஏம்மா, போகிற இடம் இவனுக்கும் தெரியாதான். நாம் நல்லபடியாக திரும்பி வரணுமேனு சாமி கிட்ட வேண்டிக்க. வணக்கம் மச்சான். வாங்க வாங்க மாமா. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னல, வந்து பாருங்க, ஷாக் ஆயிடுவீங்க. அத்தை, உங்களுக்கு தான் இன்பதிர்ச்சி ஒண்ணு காத்திருக்குன்னு சொன்னல, வாங்க, பயப்படாம வாங்க அத்தை, வாங்க. இவன் குடும்பத்தை பார்த்தாலே ஷாக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னும் பெரிய ஷாக்கை கொடுக்க போறானா? இவனை பார்க்கும் போதே எனக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட குடும்பத்தோட கடத்திட்டு வந்துட்டு தைரியமா வாங்க, இன்னும் இன்ப அதிர்ச்சி கொடுக்குறேங்கிறான். என்ன அப்படி பார்க்குற? இவன் கல்யாணம் முடியறதுக்குள்ள இன்னும் எவ்வளவு அதிர்ச்சியை பார்க்கணுமோ. தைரியமா வா, பார்ப்போம். வாங்க மாமா, இதுதான் உங்க வீடு. இனிமே நீங்க இங்கதான் இருக்க போறீங்க. வாங்க. ஏண்டா, கல்யாணம்னு சொன்ன உடனே எனக்கு தெரியாம லோனை போட்டு வீட்டை வாங்கிட்டியா? இவ்வளவு பெரிய வீட்டை நான் எப்படி லோன் போட்டு வாங்க முடியும்? அதானே பார்த்தேன். உன் சம்பளத்துக்கு லோன் போட்டா இந்த வீட்டோட செவுத்தை தானே வாங்க முடியும். அப்படிதான் சொல்றப்ப என்ன மாமா அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. மச்சான், உங்களையும் தான் வாங்க. வரேன். வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. என்னப்பா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிச்சிடலாம். வேலை ஒர்க்கெல்லாம் என்னாச்சு? வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்படியா? சரி, நீ எல்லாத்தையும் அடிக்கவே. நீங்க பாருங்க, இது நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. வாங்க வாங்க, இந்த டிவில உங்களுக்காக தான் வாங்கி வச்சிருக்கு. வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கங்க. லைட்ஸ் எல்லாம் சீக்கிரம் மாட்டு. மாட்டானே. அந்த படத்தை எல்லாம் மாட்டிட்டியா? இங்க மாட்டிருக்கேன். இங்க மாட்டிருக்கியா? நல்லா இருக்கு. கீழே போய் மத்த வேலையெல்லாம் பாரு. சரிண்ணே. நீ போப்பா. சரிங்கண்ணா. என்ன மாமா, வீடெல்லாம் நல்லா சுத்தி பாத்தீங்களா? வீடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன அத்தை, வீடு எப்படி? சூப்பரா பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? வீடெல்லாம் நல்லா தான் இருக்கு. செங்கலை வச்சு கட்டாம பணத்தை வாரி இறைச்சி சும்மா நெகு 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 நெல்ல கட்டியிருக்காங்க. ஆமா, வீடு யாருது? வீடு யாருதா? நான் முதல்ல சொன்னேன்ல மாமா, உங்க வீடு மாமா இது. இனிமே நீங்க இங்கதான் இருக்க போறீங்க. நல்லா கேட்டீங்க, போங்க. அப்பா, சத்தியமா நான் வாங்கலப்பா. என்னப்பா எப்படி பாக்குறீங்க? ஐயோ மச்சான், யாரு வாங்கினா என்ன மச்சான்? இந்த வீடு உங்களுது. நீங்களும் எங்க தங்கச்சியும் இந்த வீட்டுல தான் இருக்க போறீங்க. அது மட்டும் இல்ல மச்சான், எங்க அப்பா எங்க தங்கச்சிக்காக இந்த வீட்டை பார்த்து பார்த்து கட்டியிருக்காரு. அவ எப்படி சொன்னாலோ அதே மாதிரி இந்த வீட்டை கட்டியிருக்காரு. அவளுக்கு பிடிச்ச கலர், பிடிச்ச டிசைன்ல இந்த வீட்டை நாங்க டெக்கரேட் பண்ணிருக்கோம். நீங்களும் எங்க தங்கச்சியும் இந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எங்களுக்கு முக்கியம். என்னத்த, உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கா? ஏன்னா அத்தைக்கு பிடிச்சிருந்தா தான் எனக்கு சந்தோஷம்னு ஷியாமலா என்கிட்ட சொல்லி அனுப்புனா. நீங்க உங்க மருமகளோட சேர்ந்து வாழ போற வீடு தானே இது. என்ன பிடிச்சிருக்கா? சந்தோஷமா சிரிக்கிறத பார்த்தாலே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது வசதிகள் தேவைன்னா சொல்லுங்க, நாங்க செஞ்சு கொடுத்துறோம். சரிப்பா. அப்பா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. நீங்க மாசம் மாசம் சமையலுக்கு தேவையான ஒரு லிஸ்ட்டை எழுதி கொடுத்துருங்க.
அதை ஒவ்வொரு மாசமும் தவறாம அனுப்பி வச்சிருவாரு. எந்த செலவை பத்தியும் நீங்க கவலைப்பட தேவையே இல்ல. நீங்க என் தங்கச்சிய என் தங்கச்சி மாமா, என் தங்கச்சி ரொம்ப பாசமா வளர்ந்தவ. அவளை கண்களாம பாத்துக்குங்க மாமா. ஐயா திரும்பவும் பாசத்துல அழ ஆரம்பிச்சுட்டானே. உன் தங்கச்சியே கண்கலங்காம நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. முதல்ல நீ கண்கலங்காம இரு. சரி மாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. விடுப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. விடுப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. சொன்னா கேளுப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ரொம்ப சந்தோஷமா கையை இருக்கு மாமா. விடுப்பா. கை தனியா வந்துரு போகுது. அத்தை, நான் போயிட்டு வரேன் அத்தை. வீட்ல எல்லாரும் நீங்க சந்தோஷமா இருங்க. மச்சான், நான் வரேன் மச்சான். தம்பி கொஞ்சம் நில்லுங்களேன். சொல்லுங்க அத்தை. நாங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு போலாமா? என்னது, உங்க வீட்டுக்கா? இனிமே இதுதான் உங்க வீடு. அதுக்கு இல்ல அத்தை, அந்த சின்ன வீட்டுல போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஷியாமலா சொல்லிட்டா, இனிமே நீங்க இங்கதான் இருக்க போறீங்க. இல்ல தம்பி, எங்க திங்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. இதுதான் உங்க பிரச்சனையா? இன்னும் 1 ஹவர்ல எல்லாத்தையும் பார்சல் பண்ணி அனுப்பிடுறேன், பாருங்க. ஆளுங்களையே பார்சல் பண்ணி கொண்டாந்துட்டாங்க. வீட்டு பொருளை பார்சல் பண்ண மாட்டாங்களா? என்னப்பா வரும்போது பயந்துட்டு இருந்த, வீட்டை பார்த்தல எப்படி இருக்க? என்னப்பா முழிக்கிற? ஏண்டா இதுக்கெல்லாம் மேடம் நீ சந்தோஷப்படுவ? ஏன் உனக்கு இந்த வீட்டை பார்த்தா சந்தோஷமா இல்லையா? இல்லடா, என் மனசுல பட்டதை சொல்லிட்டுமா. அவங்க ஒன்ன வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் நம்மள குடும்பத்தோட இவ்வளவு பெரிய வீட்டுல கொண்டு வந்து தள்ளிட்டு போயிட்டாங்க. ஏண்டா இதை நினைச்சு உனக்கு கஷ்டமா இல்லையா? ஏன்பா இப்படி தாறுமாறா பேசுற? ஷாமலா வசதியான வீட்டு பொண்ணு, சின்ன வீட்டுல இருந்தா கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு பெரிய வீடா கொடுத்துருக்காங்க. அதுல என்னப்பா தப்பு? சரிடா, பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு பெரிய வீடா கட்டி கொடுத்துருக்காங்க. அது கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. அவ சந்தோஷத்துக்காக உன்னையும் வீட்டோட மாப்பிள்ளையா கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுவும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எங்களுக்கு என்ன? எங்களையும் இழுத்துட்டு வந்திருக்காங்க. வீட்டோட மாமனார், வீட்டோட மாமியார், வீட்டோட நாத்தனார்னு இருக்கிறதுக்கா? உனக்கு இது எப்படியோ, எனக்கு இது ரொம்ப கேவலமா இருக்குடா. ஒண்ணு ஏமா தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்படுறாரு, இவரோட எப்படிமா குடும்பம் நடத்துற? ஏன்பா என்ன வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்கணும்னு நினைச்சிருந்தா அவங்க வீட்டுல வச்சிருந்துக்க மாட்டாங்களா? சரி, இந்த வீட்டுல நான் மட்டும் தனியா இருக்க போறேன், உங்களையும் தானே இருக்க சொல்லிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ஷாமலாவோட நம்ம எப்போ ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு பெரிய வீடா பார்த்து கொடுத்துருக்காங்க. உடனே வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுட்டாங்கன்னு சொல்லி தேவையில்லாம சந்தேகப்பட்டுக்கிட்டு. எனக்கு அப்படி தோணலடா. வேற எப்படி தோணுது? ஒரு பொண்ணை படிக்கிறதுக்கோ வேலைக்கோ வெளியூருக்கு தனியா அனுப்பினா என்ன பண்ணுவாங்க? பாட்டி, பெரியம்மா, சின்னம்மான்னு வீட்டுல வேலை விட்டு இல்லாதவங்கள துணைக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரிதான் பெரியவரோட மகளுக்கு துணையா மாமனார், மாமியார், நாத்தனார், பேருக்கு புருஷன்னு ஒன்னையும் சேர்த்து அனுப்பிச்சிருக்காங்க. ஓஹோ, உனக்கு அப்படிதான் தோணுதா? ஆமாடா, நடக்கிறத பார்த்தா அப்படித்தானே தோணுது. உன் வருங்கால பொண்டாட்டியோட வசதிக்காக ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மைக்ரோ ஓவன் உங்க மாமனார் எல்லாத்தையும் வாங்கி போட்டாரு. அதே மாதிரி தான் நம்ம எல்லாரையும் குடும்பத்தோட வாங்கி போட்டாரு. என்ன அதுக்கு கரண்ட் செலவு, நமக்கு சாப்பாடு செலவு. பரவாயில்ல, உங்க மாமனார் தானே கட்ட போறாரு, நமக்கு என்ன? சும்மா முறைக்காதரா. உனக்கு தான் மாமனாரு, உனக்கு சோறு போடுவாரு. எனக்கு என்ன? நான் பென்ஷன் வாங்கி கௌரவமா குடுத்தம் நடத்தலான்னு பார்த்தேன். இப்படி ஆயிப்போச்சு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ. நகர்றி பூஜை ரூமுக்கு போய் சாமியை பார்த்து சந்தோஷமா அழணும் போல இருக்கு. நகரு. கல்யாண வேலை அவ்வளவு கிடக்குது. இப்பதான் மசன்னு ஒவ்வொன்னா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்ன லாவண்யா, இன்னும் ரெடி ஆகலையா? மணி ஆகுது, சீக்கிரம் மண்டபத்துக்கு போகணும். சீக்கிரம் ரெடி ஆகு. பூவு சரியா வெடி வெச்சிட்டியா? மண்டபத்துக்கு போன நேரம் ஆகுது, எல்லாம் அப்படியே நின்னுட்டு. கொண்டாப்பா சுதா, இதை எடுத்து பத்திரமா வைமா. இவ இதுக்கு போகணுமா?
நான் கூட்டிட்டு போகணும். வாடி. புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்துக்கிட்டு சண்டித்தனமா பண்றீங்க. கல்யாணம் முடியட்டும், அப்புறமா நான் உங்களை கவனிச்சுக்கிறேன். அண்ணே இந்தாங்க, இத பத்திரமா வைங்க. சரிம்மா. தமிழ் எப்படி இருக்க? வா துளசி. வாப்பா தமிழ், வா வா வா. வாமா துளசி, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏண்டா வான்னு சொன்ன உடனே வரமாட்டியா? நான் ஒருத்தையே எவ்வளவு வேலை தாண்டா பார்க்க முடியும்? இல்லம்மா, துளசி ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏமா துளசி, இது உன் வீட்டு கல்யாணமா? நீ இங்கே இருந்திருந்தா எனக்கு எவ்வளவு ஒத்தாசையா இருந்திருக்கும். சரி சரி, உள்ள வாங்க வாங்க வாமா. ஏங்கா இதான் உங்க மருமகளா? ஆமாம்மா. இவங்கெல்லாம் எங்க சொந்தக்காரங்க. ஆனா இவங்கெல்லாம் என்ன உறவு ஏதுன்னு சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சட்டு புட்டுன்னு சாமி கும்பிட்டு கிளம்பலாம். எல்லாம் ரெடியா தான் இருக்கோம்னு. நீங்க பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. பண்றேன், எல்லாரையும் வர கூப்பிடுறேன். கூப்பிடுறேன். லாவண்யா, லாவண்யா வாமா, சாமி கும்பிடணும். சீக்கிரம் வாமா.